தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு சமீப காலமாக தெருநாய்களோட தொல்லை ரொம்ப ஓவராக இருக்குன்னே சொல்லலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க வீட்டுக்கு வர்றதே பெரிய போருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதுவும் இந்த நாய்களுக்கு சின்ன சின்ன பசங்களை பார்த்தா என்ன தோணும்னு தெரில, துரத்தி துரத்தி கடிக்குதுங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டெல்லியில் இருக்க தெருநாய்களை எல்லாம் பிடித்து 8 வாரங்களில் காப்பகங்களில் அடைக்க வேணும்னு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொடுத்திருக்கு. இதனால் நாய்களுக்கான சுதந்திரம் பறிக்கப்படும்னு பலர் கருத்து தெரிவித்து வந்தாலும் நாய்க்கடினால் ஏற்படும் பாதிப்புகளை கணக்கிடும்போது நாய்க்கடி சம்பவங்களை அலட்சியமாக கடந்து செல்ல முடியாதுன்றது தான் உண்மை. கடந்த 3 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் 89 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக 2024 மட்டும் அதிகபட்ச அளவாக 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாயிருக்குது. 2023 கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்ட அறிக்கைப்படி பார்த்தா இந்தியாவில் 1.5 கோடி தெருநாய்கள் இருப்பதா சொல்றாங்க. இது இந்தியாவோட மக்கள் தொகையில 1% சொல்லலாம். அதுவே மாநில வாரியா பார்த்தா யூபியில் 20 லட்சம் தெருநாய்களும், ஒடிசா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்கள்ல 10 லட்சத்துக்கும் அதிகமா தெருநாய்கள் உள்ளது. இதுல நம்ம சென்னையில மட்டும் 24,000த்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இருக்கிறதா கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2024 ஆண்டுல மட்டுமே 4.8 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாயிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுல பலி எண்ணிக்கையை வைத்து பார்த்தா தமிழ்நாட்டில் 2023 மட்டும் 20 பேரும், 2024 43 பேரும் தெருநாய்க்கடியால இறந்து போயிருக்காங்க. இதுவே இந்திய அளவில் பார்த்தா 2024 மட்டும் 180 பேர் தெருநாய்க்கடியால இறந்து போயிருக்கிறதா அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்குது. தெருநாய்களிடமிருந்து மனிதர்களை காப்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் தெருநாய்களுக்கும் பெரிய அளவில் தொல்லை இல்லாமல் கருத்தடை தடுப்பூசி மூலமா அதையும் சுதந்திரமாக வாழ விடணுன்றது விலங்கு ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.